வணக்கம் நேயர்களே. மனம் குறித்து பிரபல மருத்துவர் பல கருத்துக்களை பகிர்ந்திருக்கின்றார். திருக்குறளை படிக்கின்ற பொழுது 2041 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியிருக்கின்ற மகான் திருவள்ளுவர் மனம் குறித்து பல செய்திகளை பகிர்ந்திருக்கின்றார். மனதிற்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரவிர என்று எழுதுகின்றார். எல்லா தர்மமும் எங்கே இருக்கிறது என்றால், மனசு சுத்தமாக இருந்ததுன்னா அதில் எல்லா தர்மமும் இருக்கிறது. அதனால் நீ கோயிலுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தர்ம காரியங்களில் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை, உன்னுடைய மனசை சுத்தமாக வைத்துக்கொள்ளு என்று சொல்லியிருக்கின்றார். மனம் குறித்து அப்பொழுதே ஒரு கான்செப்ட், ஒரு தெளிவான சிந்தனையை கொடுத்திருக்கின்றார் மகான் திருவள்ளுவர். அந்த கருத்துக்களை பின்தொடர்ந்து சமூகத்திற்கு தேவையான பல அற்புதமான கருத்துக்களை அன்றாடு பேசிக்கொண்டே வருகின்றார் பிரபல மருத்துவர் டாக்டர் சம்பத் அவர்கள். இன்றைக்கு வந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்று இன்றைய மருத்துவ நேர நிகழ்ச்சி உங்களுக்காக பேசலாமா சிறப்பு அழைப்பாளரோடு? வணக்கம் டாக்டர். மிக மகிழ்ச்சி டாக்டர். டாக்டர், நேற்றைய ஒரு பதில கணவன் மனைவி குறித்து நான் கேட்டேன். நான் உண்மையாக எப்படி நடந்து கொள்வது என்று அதுக்கு ஒரு 5 நிமிடங்களுக்கு சிறந்த கருத்துக்களை பதிவு பண்ணிங்க. இப்போ எனக்கு ஒரு காமன் வேணால் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. இப்போ திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவியை பார்த்து கேட்குறான், அப்போ நாம் 2 பேரும் இப்போ கணவன் மனைவியாக மாறிவிட்டோம், நமக்குள்ள எந்த வகையான மறைவும் இருக்கக்கூடாது, அதனால் நீ உன் கடந்த கால வாழ்க்கை பற்றி எங்களை சொல்லு என்று கணவன் மனைவியிடம் பேசுகின்ற பொழுது மனைவி என்ன பண்ணாங்க, கணவனே விருப்பப்பட்டு கேட்கின்றார் என்று மனைவி ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாங்க. என்னவென்றால், ஏங்க நான் காலேஜில் படிக்கும் பொழுது என் கூட படித்த ஒரு பையனை லவ் பண்ணங்க, அப்புறம் என்னமாச்சு, லவ் பண்ணங்க, அதுக்கப்புறம் சில சிக்கல்கள் வந்தது, அவன் வேறு சமூகத்தை சேர்ந்தவன் என்பதனால எங்கள் வீட்டில் கஷ்டப்பட்டு வற்புறுத்தி உங்களுக்கு திருமணத்தை செய்து கொடுத்து விட்டார்கள் என்று மனைவியாகப்பட்டவள் கணவனோட இந்த கருத்தை சொல்கிறாங்க. இது ஒரு எபிசோட். வேறு ஒரு காட்சியில் மனைவி கேட்குறாங்க கணவனை பார்த்து, ஏங்க நமக்குள்ள திருமணம் ஆகிவிட்டது, எந்த மறைவும் இருக்கக்கூடாது, உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை சொல்லுங்கள் என்று கணவனிடம் மனைவி கேட்குறாங்க. கணவன் என்ன சொல்கிறேன், அம்மா எனக்கு பயங்கர குடிக்கிற பழக்கம் இருந்ததுமா, போதை பழக்கமாக இருந்தது, நான் ஹாஸ்பிட்டலில் தங்கி சிகிச்சை மேற்கொண்டேன், அதே போல் கல்லூரி காலத்தில் ஒரு 4-5 பெண்களை நான் காதலிச்சிருக்கிறேன் என்று சொல்கிறாரு. மனைவி அப்போ கேட்டுக்கொண்டாலும் வலுவாக மனசில் பதிஞ்சிடுது டாக்டர். அப்போ கடந்த கால வாழ்க்கையை பேசுவது என்பது தேவைப்படுமா? இது குறித்து என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இந்த கடந்த கால உண்மை சம்பவங்களை கேட்கின்ற கணவனோ மனைவியோ அவர்களுக்குள் வரக்கூடிய மனம் சார்ந்த பிரச்சனைகள் எவையாக இருக்கும் டாக்டர்? இந்த கருத்து எப்படி பார்க்குறீங்க? அதாவது கண்டிப்பாக பிரச்சனைகள் உருவாகும். அதாவது அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்கின்றாலும் அதை பொறுத்து தான் இருக்கின்றது. தம்பதிகள் இருவர் ஒன்றை சொல்கின்றால் எளிதாக எடுத்துக்கொள்ளுவோரும் இருக்கலாம். அதை எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்கின்றதுன்னு சொல்ல முடியாது. அதுவே அவர்களுடைய விவாகத்துக்கு பிரச்சனைகள் உருவாக்கலாம், கடைசி வரை உருவாக்கி கொண்டு இருக்கும். சப்போஸ் இவங்க இது செய்தால் கூட நீ அதனுடைய இதை வைத்து இது தாக்குவார்கள். அந்த அதனால் திருமணத்துக்கு முன்பு உள்ளதை நாம் இதுதான் திருமணம் இருக்கின்றோம், இதுதான் முதல் இரவு இருக்கின்றது, இதுதான் முதல் நாள், இதிலிருந்து தான் நாம் தொடங்க வேண்டும் வாழ்க்கை. இப்போ தான் வாழ்க்கை தொடங்கலாம். இதுவரை தனித்தனியாக இருந்தோம், தேவையில்லை. இப்போ ஒன்றாக இருக்கின்றோம், இருவரும் சேர்ந்து வாழ்க்கை தொடர்கின்றோம். இன்னிலிருந்து தான் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய இதை பார்க்க வேண்டும். பழங்காலத்தை கண்டிப்பாக பழைய கதைகளையெல்லாம் அதாவது நல்லவைகளோ கெட்டவைகளோ, நல்லவைகளாக தான் சொல்லக்கூடாது, நல்லவைகளாக தான் சொல்லக்கூடாது, கெட்டவைகளாக தான் சொல்லக்கூடாது. நல்லவைகள் தானே என்பது அதாவது ஒரு பெருமைக்காக ஒரு 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 நல்லதுக்காக கூட சொல்லக்கூடாது. அது சொல்லாமல் இருப்பது தான் நல்லது. நல்லதாக இருந்தால் கூட, சிறப்பானதாக இருந்தால் கூட சொல்லக்கூடாது. சுத்தமாக மூடிடணும். அது அன்றிலிருந்து தான் நாம் அதை ஆரம்பிக்க வேண்டும். கரெக்ட். அப்போ அதை ஒரு ஒரு உண்மையான கருத்தை மறைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்காத. இப்போ சம்சாரம் நினைக்கிறாங்க, கணவன் சொல்கிறாரு உன் வாழ்க்கையில் நடந்த கடந்த கால சம்பவங்களை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த கருத்தை வெளிப்படையே கேட்டு மனைவி சொல்லாமல் இருக்கிறாங்க, தனது கடந்த கால காதல் பிரச்சனைகளை சொல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வராது. அதுதான் நம்ம சொல்லிக்கிட்டோம். நீங்கள் சொல்லாதீர்கள் என்றால் என்ன, குற்ற உணர்ச்சியெல்லாம் எடுக்க வேண்டாம், குற்றம் எடுத்துக்கொள்ள வேண்டாம், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது அவேர்னஸ் தானே.
நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நாம் சொல்கின்றோம், நீங்கள் அதை பற்றி நீங்கள் இது பண்ணிக்க வேண்டாம், சொல்ல வேண்டாம், அதுக்காக நீங்கள் வந்து எனது குற்ற உணர்ச்சி உங்களுக்கு வேண்டாம், தேவையில்லை, அது நடந்து விட்டது. நாம் அதை வந்து இதனால் வரக்கூடிய விளைவுகள் என்னென்னு பார்க்குறோம். அது விளைவுகள் பெரிதாக இருக்கின்றது அல்லவா, அதனால் விளைவுகளை தடுப்பது தான் நல்லது. இது வந்து நாம் குற்ற உணர்ச்சி அவசியம் இல்லை, அப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது முடிந்து விட்டது, நாம் புது வாழ்க்கை தொடங்குகின்றோம், இந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும், அதுதான் நம்முடைய எண்ணம். வந்து இந்த வாழ்க்கை திருமணம், நாம் செய்கின்ற திருமணம், இந்த திருமணம் நிலையாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அதுதான் நம்முடைய எண்ணம். இது பழையதை கொண்டு இங்கே நினைச்சக்கூடாது, இதை கெடுத்து விடக்கூடாது. டாக்டர், இப்போ உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் மனைவியாக்கப்பட்டவர்கள் தனது கடந்த கால காதல் வாழ்க்கையை புதிய கணவனிடம் சொல்லுகின்ற பொழுது அன்றைக்கு இல்லை என்றாலும் என்றாவது ஒரு காலகட்டத்தில் பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்பது உங்களுடைய கருத்து இல்லை டாக்டர்? சொல்லும்பொழுது ஆமாங்க, நான் கல்லூரியில் படிக்கும்போது ஒருத்தர் காதல் பண்ண என்று மனைவி சொல்கிறாங்க அப்படின்னா அதை அப்பொழுதுக்கு கணவன் கேட்டுக்கொண்டிருந்தாலும் என்றாவது ஆண்டுகள் கழித்து பல வருடங்கள் கழித்து பிரச்சனைக்கான வாய்ப்பு அதிகன்றீங்க. கண்டிப்பாக வரும், என்னைக்காவது வரும், அது வராமல் இருக்காது, கண்டிப்பாக மனதில் வைத்திருப்பார். எந்த நேரத்தில் அவர் சொல்வார்னு சொல்ல முடியாது, எப்போது ஒரு நேரத்தில் டக்குன்னு அதை போட்டுருவார். அதோட அந்த அம்மா அதோ பிடிச்சா அதோட அவங்களுக்கு முடியாமல் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க, எல்லாமே பொய்ங்கிற மாதிரி ஆகிடும், சந்தேகம் வந்துடும். அதனால் நம்ம வந்து அதை பற்றி தேவையில்லை, அது அவசியமே இல்லை. அது அந்த மாதிரி வரும்போது அதை சப்போஸ் அப்படி தெரியாமல் வந்தால், அப்படி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வந்தால் அப்போ பேசிக்கலாம். அதுக்குள்ளே இவங்களுடைய நெருக்கம் அதிகமாகிடும், நெருக்கம் அதிகமாகிடும். அந்த பத்து அதை லேசாக கடந்துருவாங்க. அதை ரொம்ப அற்புதமாக இதுதான் டாக்டர் நீங்கள் பஞ்சு டாக்டர். இதில் அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதல் வந்து நெருக்கம் அதிகமாக விட்டதுன்னா இந்த குறைகள் வந்து எடுபடாது. ஆமாம், அது அப்படியே அதை பற்றி கரைஞ்சிடும், அது அப்படியே காணாமல் போயிடும், அந்த பிரச்சனை காணாமல் போயிடும். இப்போ சொன்னால் கூட எடுபடாது, அது அப்படியே ஒரு மாதிரி போயிடும். இப்போ என் சம்சாரத்தை தெரியுமா, நீ வேலை பாருங்க. ஆமாம், அது எடுத்துக்க மாட்டாங்க. அதை இப்போ பார்க்குறாங்கல்ல, இவ்வளோ வருஷம் வாழ்ந்துட்டாங்கல்ல, அந்த பைண்டிங் ஆயிடும். ரொம்ப அற்புதமான கருத்து டாக்டர். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியுடைய ஒரு அதாவது சொல்லுவாங்க, சில திரைப்படத்தை பார்க்கின்ற பொழுது பஞ்ச் டைலாக் என்று சொல்வார்கள், அது முத்தாய்ப்பாக இருக்கும் அந்த ஒரு சிந்தனை மட்டும். இந்த நிகழ்ச்சியுடைய முத்தாய்ப்பான சிந்தனையாக எடுத்துக்கொண்டு நிகழ்ச்சியோட சிறப்பு அழைப்பாளர் நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இது கமல தொலைக்காட்சி உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்ற மருத்துவ நிகழ்ச்சி. நன்றி, வணக்கம்.